நம்ம பேச போற திருக்குறள் என்னன்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுயிர்க்கு தெய்வத்துள் வைக்கப்படும். இது நம்ம கண்டிப்பா எல்லாரும் ஸ்கூல் லைஃப்ல படிச்சிருப்போம் இல்லையா? எப்படி சொல்றதுன்னா, இந்த உலகத்துல நேர்மையாவும் நெறியோடையும் வாழ்றவங்க எல்லாம் மரணத்திற்கு பிறகும் தெய்வத்துக்கு சமமா பாவிக்கப்படுவாங்க. அதாவது நம்மள திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இந்த திருக்குறளுடைய பொருள். பட் நல்லவனா வாழ்றது வந்து ஒரு ஃபெயிலியரா இல்ல அது ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு விக்டரியா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இன்னைக்கு சமுதாயத்துல நம்ம எல்லாராலையும் கேட்கப்படுற ஒரு கொஸ்டின் என்ன தெரியுமா? நேர்மையா இருந்தா நம்மளால இந்த சொசைட்டில வாழ முடியுமா? மோசடி பண்ணி ஏமாத்தி அப்புறம் மற்றவங்களுடைய உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு அது என்ன சொல்ல ட்ரிக்கி வேலையில பணம் சம்பாதிச்சுக்கிட்டு மற்றவங்க முதுகுல குத்துறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறாங்க. ஆனா நான் வேர்வை சிந்தி உழைச்சி யாரையும் ஏமாத்தாம உண்மையா என்னுடைய உழைப்புல வாழ்ந்து சாப்பிட்டு யாருக்கும் எந்த கெடுதலும் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள், நான் கீழே விழுந்துட்டே இருக்கேன். அப்போ நல்லவங்களா வாழ்றது முட்டாள்தனமா? கிடையாது. இதுக்கு பதில் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா இப்போ சொல்லனா உலகம் எப்படி இருக்கு? பணம் இருந்தாதான் மதிப்பு இல்லையா? உண்மை பேசினா நீங்க வீக்குன்னு சொல்றாங்க. நல்ல மனசு இருந்தா யூஸ் பண்ணிட்டு நம்மளை ஏமாத்திடுறாங்க இல்லையா? ஒரு ஆபீஸ்ல எடுத்துக்கோங்களேன், ஒருத்தன் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாருக்கும் இவன் வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஆனா ப்ரொமோஷன் போகும்போது அங்க சும்மா இருக்கிறவன் ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அவன் அதுல ஹையர் போஸ்ட் போயிடுறான். இதுதான் நிஜமான இல்லையா? குடும்பத்துல எடுத்துக்கோங்களேன், ஒரு அன்பா இருப்பாங்க, அவங்க குடும்பத்துல எல்லாருக்காகவும் உழைப்பாங்க, எல்லாருக்கும் முன்னாடி எல்லா தேவையும் அவங்க நிறைவேற்றுவாங்க. ஆனா அவங்களுக்கு அங்க மரியாதையே இருக்காது. ஆனா வாய் பேசிக்கிட்டு திமிரா எல்லாத்தையும் பண்றவன் தான் அந்த வீட்டுல ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனா இருப்பான். புரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்துக்கோங்களேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்ப கூப்பிட்டாலும் ஓடி போவோம். ஆனா தேவை இருக்கும் போதுதான் நம்ம போய் நிற்போம். மற்ற டைம்ல நம்மளை யோசிக்க மாட்டாங்க. இதுதான் இந்த காலத்தோட ரியாலிட்டி. ஒரு சின்ன ரியல் ஸ்டோரி சொல்லட்டுமா? ஒரு பஸ் கண்டக்டர் டெய்லி வந்து கையில ஆயிரக்கணக்கான பணங்களை எடுப்பாரு. நீங்க பார்த்திருக்கீங்க. அப்படி ஒரு நாள் பஸ்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பேசஞ்சர் வந்து தவறுதலா ஒரு 5000 ரூபாயை கீழே போட்டுட்டாரு. அதை இந்த கண்டக்டர் பார்த்து எடுத்துட்டாரு. ஆனா இது கண்டக்டர் எடுத்தது யாருக்கும் தெரியாது. அது அவரை வச்சுக்கிட்டா கூட யாரும் அவரை கேள்வி கேட்க போறது கிடையாது. ஆனா அவருடைய உள் மனசாட்சி வந்து குத்திச்சு. உடனே அந்த பணத்தை யாரு தொலைச்சாங்களோ அவங்க கையில அந்த பணத்தை கொடுத்தார். அந்த பேசஞ்சர் கண்ணீர் விட்டு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு, இது நான் ஒரு முக்கியமான தேவைக்கு வச்சிருந்தேன், இந்த பணம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலி அந்த கண்டக்டர் ரிச் கிடையாது, அவருக்கு அவார்டும் கிடைக்கல. ஆனா அவர் மனசு சுத்தமா இருந்தது. அதுதான் உண்மையான சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இல்லையா? இந்த உலகத்துல நம்ம எப்படி பாக்குறோம், இந்த உலகம் வந்து நமக்கு வேற மாதிரி தான் கத்து கொடுத்துட்டு இருக்கு இல்லையா? என்ன சொல்லணும்னா, செல்ஃபிஷா இருந்தா என்ன சொல்லணும், என்னது செல்ஃப் இல்ல, ஐ மீன் நம்ம எல்லாருக்கும் உண்மையா இருந்தா நம்ம முன்னேற முடியாது. நல்ல மனசு வச்சிருந்தோம்னா நம்ம ஏமாத்தப்பட்டுருவோம். எல்லார் மேலேயும் அக்கறை எடுத்தோம்னா நம்மள முதுகுல குத்திடுவாங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒருவேளை திருவள்ளுவர் கேட்டிருப்பாரா இல்ல இந்த மாதிரி மனிதர்கள் இருந்தாங்களான்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரே வரியில சொல்லிட்டு ஒரு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானே, எனக்கு தெரியல. பட் ரொம்ப அழகா ஒரு மனிதரால இவ்வளவு அழகா எப்படி இன்னைக்கு உள்ள யதார்த்தமான சொசைட்டிக்கு எழுத முடியும் எனக்கு தெரியல. அவர் சொல்றாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த உலகம் எப்படி இருந்தாலும் சரி, இந்த உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் சரி, நீங்க உங்களை எதிர்பார்த்து நீங்க வாழ்றவங்க எல்லாருமே சரி, எப்படி இருந்தாலும் நம்ம பழகுற எல்லாரும் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம மட்டும் நம்ம நெறி, அதாவது நம்ம எப்படி வாழணும், நமக்கு ஒரு ரூல்ஸ் வச்சிருப்போம் இல்லையா, அதை விட்டு மாறக்கூடாது. அப்ப வாழ்வாங்க வாழ்பவன் தான் யாரு? ஜஸ்ட் செலிப்ரேட் பண்றவங்க கிடையாது. லைஃபை உண்மையா வாழ்றவங்க, யாரையும் காயப்படுத்தாம, யாரு முதுகலையும் குத்தாம, எவனுடைய உழைப்பையும் ஏமாத்தி தின்னாதவங்க, யாருக்கும் துன்பம் தராதவங்க, தன்னுடைய மனசாட்சிக்கு எதிராக போகாதவங்க. இப்ப புரியுதா திருவள்ளுவரே? அவன் தான் வாழ்வாங்கு வாழ்வான். அதாவது வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இது வந்து ஒரு சாதாரண ஒரு வரி கிடையாதுங்க. இது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ப்ராமிஸ். இது வந்து ஒரு அஷூரன்ஸ். எப்படி தெரியுமா? நீங்க இந்த உலகத்துல எப்படி, அதாவது சில விஷயங்களை நம்ம தோத்துருக்கலாம், சிலரும் நம்மளை வந்து நிறைய பேர் நம்மளை வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்கலாம், நம்மளை ஏமாத்தி இருக்கலாம், நம்ம எல்லாரும் ரொம்ப ஈஸியா நம்ம முதுகலை குத்திட்டு போயிருக்கலாம், நம்ம ரொம்ப அடிபட்டிருப்போம், கண்ணீர் விட்டுருப்போம். ஆனா நம்ம தாழ்ந்தவங்க எல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? நம்ம தோத்து போறவங்க, அதாவது தோத்து போறவங்களும் கிடையாது. நம்ம எல்லாம் உயர்ந்த மனிதர்கள் நீங்க நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு சொசைட்டி என்ன பண்ணுது? சீட் பண்றவங்களுக்கு கிளாப் பண்றாங்க இல்லையா?
ஃபேக்கா இருக்கிறவங்களுக்கு அதிகமா வந்து நம்பிக்கை கொடுத்து அவங்கள உயர்த்தி விடுறாங்க. உண்மை பேசுறவங்க எப்பவுமே பின்னாடி இருக்காங்க, ஒரு சைட்ல ஓரமா தனியா நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள ஒரு ஒரு டவுட் வருது தானே, நான் தவறானோ, இந்த சொசைட்டிக்குள்ள நான் இல்லையோ, ஏன் இந்த சொசைட்டி மாதிரி என்னால இருக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணுங்களா? அந்த சமயத்துலதான் இந்த குரல் உங்க காதுல கேட்கணும். நீங்க தவறானவர் கிடையாது. நீங்க போற பாதை தான் ரொம்ப சரியான பாதை. புரியுதுங்களா? எந்த ஏமாத்துக்காரங்க கூடயும் இல்லை, நீங்க யாரையும் ஏமாத்தல, அவங்க மாதிரி ஆட்கள் உங்க லைஃப்லயும் வரல. இப்படி நீங்க முகமூடி இல்லாத, நீங்க நிஜமான முகத்தோட இருந்தீங்கன்னா முகமூடி போட்ட மனிதர்கள் உங்க லைஃபுக்குள்ள வரமாட்டாங்க. உங்ககிட்ட இப்ப பழகிட்டு இருப்பாங்க பாத்தியா, உங்களை நேசிக்கிற நேர்மையானவங்க மட்டும்தான் வருவாங்க. புரியுதுங்களா? ஒருவேளை இந்த உலகத்துல உங்ககிட்ட எதுவுமே இல்லாம இருந்தா கூட உங்க பேரை கேட்கும் போது ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லணும். புரியுதா? அதுதான் நம்ம லைஃப்ல சேர்த்து வைக்கிற ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இல்ல பணம் பதவி எல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும், அதெல்லாம் நம்ம கூட வராது. ஆனா ஒரு நல்ல மனுஷன்ற பேரு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம கூட வரும். காலத்துக்கு அப்புறம் நம்முடைய சந்ததிகள் அதை சொல்லும். நம்ம மரணத்துக்கு அப்புறம் ஹெவனுக்கு போறது மட்டும் நம்ம யோசிக்க கூடாது. புரியுதா? நம்ம உயிரோடு இருக்கிற நாள் எல்லாமே நம்ம மக்களோட மனசுல எப்படி இருக்கிறது, ஒரு தெய்வமாகலாம். நம்ம எத்தனையோ பேர் இன்னைக்கும் பேசுவோம் இல்லையா, மக்களை வந்து உண்மையா வாழ்ந்தவங்க, மக்களுக்காக வாழ்ந்தவங்க இல்லையா, நிறைய பேர் இருக்காங்க. நான் யாரையும் குறைப்பட்டு சொல்லலை, நம்ம எல்லாரையும் இப்பவும் ரிமெம்பர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அவங்க செய்த நல்ல விஷயங்களை நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்கோம்ல, மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஒரு டீச்சர், ஒரு அம்மா, ஒரு ஃப்ரெண்டு, இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா அவங்க கொடுத்த அன்பு இருக்கு பாத்தீங்களா, அது அவங்கள காப்பாத்துற, நம்மளை வந்து அவங்க காப்பாத்தணும்னு நினைச்சு அவங்க எல்லா வேலையும் செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்கதான் தெய்வத்துக்கு சமமானங்க. அதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு, இந்த உலகத்துல நீங்க என்ன எடுத்துட்டு வந்தீங்க, இந்த உலகத்துக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க, இதுதான் முக்கியம். புரியுதுங்களா? நம்ம வந்துட்டு நம்ம உலகத்துக்கிட்ட போயிட்டு எல்லாரும் நான் இப்படி பண்றோம் அப்படி பண்றோம்னு சொல்றதை விட, ஒரு நாள் இந்த உலகம் உங்களை மறந்தா கூட சரி, ஆனா யாராவது ஒரு சில மனசுல நீங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருக்கும். அந்த ஒருத்தருடைய வாழ்க்கையில நீங்க ஒளி ஏத்தி இருப்பீங்க இல்லையா. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானொரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இது ஒரு வந்து எப்படி சொல்றது, இது ஒரு குரல் கிடையாது, இது வந்து நம்முடைய வாழ்க்கையோட நெறி. புரியுதுங்களா? நீங்க எப்படி வாழணும்ன்றத நீங்க தான் இருக்கும். நம்ம சம்பாதிச்ச பணம் யாரோட நினைவிலும் இருக்காது. நம்ம வாங்கின பதவி எல்லாம் ஒரு காலத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் மறந்துருவாங்க, அந்த பொசிஷனை விட்டு போகும் பொழுது. பட் இந்த உலகத்துல அதெல்லாம் மறைஞ்சு போயிடும். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்மளை விட்டு போகவே போகாது. என்ன தெரியுமா சொல்லணும், இன்னைக்கு அந்த மனுஷன் இல்லைன்னா நான் இப்படி இருக்க மாட்டேன், எப்படி வாழ்ந்தா இருப்பா அவரெல்லாம் வேற லெவல் அப்படி சொல்லலாம். ஒருவேளை உங்க பேர் சர்டிபிகேட்ல இல்லாம இருக்கலாம், வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்களே, எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே எனக்கு இல்லையே, நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணேன், ஆனா என் பின்னாடி வந்தவங்களாம் என் முதுகுல குத்திட்டு அந்த பொசிஷனை தொட்டுட்டாங்களே அப்படி நீங்க யோசிச்சு வருத்தப்பட்டீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க யாரையும் ஏமாத்தல, யாரையுமே நீங்க துன்பப்படுத்தல, யாரையும் நீங்க தாழ்த்தியும் பேசல. அதனால இந்த உலகம் வந்து உங்களை வந்துட்டு இக்னோர் பண்ணியிருக்கும். ஒன்னே ஒண்ணுதான், இக்னோர் பண்ற உலகம் ஒரு நாள் உங்களை தேடி வரும். புரியுதுங்களா? நீங்க அமைதியா இருங்க, நீங்க பலவீனம்லாம் கிடையாது. புரியுதுங்களா? நீங்க ஒரு பலனானவங்க. நீங்க நிறைய விட்டு கொடுக்காதது முட்டாள்தனம் கிடையாது, அது உங்களை உயர்த்தி காட்டுறது. புரியுதுங்களா? நீங்க உண்மையா இருக்கிறது தோல்வி கிடையாது, அது உங்களுடைய மரியாதை. புரியுதுங்களா? ஒரு நாள் உங்க வாழ்க்கை முடிகிற நேரத்துல, அந்த நேரத்துல உங்க கையில பணம் இல்லாம இருக்கலாம், உங்க பக்கத்துல பதவி இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க பின்னாடி கொஞ்சம் பேரு நின்று அழுதுட்டு இருப்பாங்க இல்லையா, கண்ணீர் விட்டு, அந்த மனுஷங்க இல்லையா, அதுதான் நீங்க சேர்த்து வச்ச சொத்து. அவங்க அழுறது வந்து நீங்க போயிட்டீங்கன்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை நம்ம இழந்துட்டோமே, இனிமே மறுபடியும் இப்படி ஒரு மனிதரை எப்படி பார்ப்போம்னு நினைச்சு அழுவாங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் உங்க வாழ்க்கை நீங்க என்ன வாழ்ந்திருக்கோம். நம்ம எத்தனை பேருடைய பார்த்திருக்கோம் இல்லையா, காமராஜர், அண்ணா, எத்தனை பேருடைய வாழ்க்கையை நம்ம சொல்லலாம் இல்லையா. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுயர தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த உலகம் உங்களை சாதாரண மனுஷனா பார்த்தாலும் என்ன சொல்றது, உங்களுடைய மனசு, உங்களுடைய குடும்பத்தோட வாழ்க்கையில எப்படி சொல்றது, நீங்க வாழ்ற வாழ்க்கை, நீங்க உங்க உறவுகள் கிட்ட நீங்க காட்டின அன்பு, உங்களுடைய நெய்பர்ஸ் கிட்ட நீங்க காமிச்சது, உங்களுடைய நண்பர்கள் கிட்ட காமிச்சது எல்லாமே கண்டிப்பா உங்களை தெய்வமா உணர்த்தும். இன்னைக்கெல்லாம் தோத்து போயிட்டேன்னு வருத்தப்படாதீங்க, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்களே, நான் நல்லவனா வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு நீங்க வேதனைப்படாதீங்க. புரியுதுங்களா?
எதையும் நம்ம கொண்டு போக போறதில்ல. நம்ம சேர்த்து வைக்கிற பேர் தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்ததுக்கு அப்புறமும் இருக்கும். நம்ம காட்டுற ஆடம்பரம், அகம்பாவம், நம்ம பெரிய ஆள் அப்படின்லாம் காட்டுறதுலாம் ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம எப்படி வாழ்றோன்றது தான் நம்ம பேரை சொல்லும். புரியுதா? அந்த வாழ்க்கையோட அந்த வாழ்ந்த வாழ்க்கை தான் நம்முடைய எதிர்கால பிள்ளைகளுக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் வைக்கிற ஒரு மூலதனம்ன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. நம்ம பேர் தான் நம்ம கூடயும் வரும், குடும்பத்தோடு கூடயும் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கு. கடவுளை